எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. சாமி, உனக்கு நல்ல நல்ல பாடமாக சொல்லி கொடுக்கணும் சாமி. நீ நம்பணும் சாமி. வளைஞ்சு கொடுத்து வாழு சாமி. பணிஞ்சு வாழ வேண்டாம் சாமி. வளைஞ்சு வாழு சாமி. வெட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறதில்ல சாமி. காத்தடிச்சு கட்டுமரம் கவுளும் சாமி. காத்தடிச்சு கரை ஓரத்தில் நாணல் கவுந்து பார்த்துருக்கியா சாமி? அதான் சாமி, கரை ஓரத்தில் நாணல் முளைச்சிட்டு நிற்கிறதில்ல சாமி. அது காற்றுல கவுந்து பார்த்துருக்கியா சாமி? அது காற்றுல வளைஞ்சு கொடுக்கும் சாமி. அப்புறம் நிமிந்து நிற்கும் சாமி. நீ வளைஞ்சு கொடுத்தா நிமிந்து நிற்ப சாமி. உனக்கு நம்பிக்கை பாடம் வசதியாக சொல்லி கொடுக்கணும் சாமி. இப்போ ஒரு நம்பிக்கை கதை சொல்லட்டுமா சாமி? சாமி, உனக்கு கம்பி ஊர் தெரியுமா சாமி? அதான் சாமி, பத்ரா ஆத்தங்கரையோரம் இருக்குல்ல, துங்கபத்ரா ஆத்தங்கரையோரம் இருக்குல்ல சாமி, அந்த ஊர் பேர் தான் சாமி ஹம்பி. அந்த ஊரில் ரொம்ப வருஷம் முன்னால் ஒரு சாமியார் இருந்தார் சாமி. இப்போ அந்த சாமியார் அங்கே இருக்காரா என்னன்னு தெரியல சாமி. அவர் சீட பசங்களெல்லாம் அதிகமாக வச்சுக்க மாட்டார் சாமி. ஆனால் 2 சீட பசங்க அவங்க அன்பு தொல்லை தாங்க முடியாமல் அவங்கள சீடை மாதிரி வச்சுக்கிட்டாரு சாமி. அந்த 2 சீட பசங்களோட இவரும் சேர்ந்து 3 பேரும் ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் மணல் மேட்டில் பாறைங்களுக்கு நடுவில் ஒரு கூடாரம் மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க சாமி. ரொம்ப வருஷமாக அவங்க அங்கே தான் இருந்தாங்க சாமி. இந்த பக்கம்தான் சாமி, அவங்களுக்கு எய்த்த பக்கம்தான் சாமி ஆத்தோட கரை இருக்கு சாமி. அந்த கரையில் ஏறினா தான் சாமி ஊர் வரும். ஊரில் தான் சாமி கடைங்களுக்கெல்லாம் போய் ஜாமான்லாம் வாங்கணும். இவங்க இடத்துலேருந்து அந்த கரைக்கு வர்றதுன்னா ரொம்ப தூரம் வரணும் சாமி. அதுக்காக அந்த சாமியார் ஒரு படகு வாங்கி வச்சிருந்தாரு சாமி. அந்த படகு சின்ன படகு சாமி. அதை மனுஷங்க உட்காந்து துடுப்பு போட்டுக்கிட்டு தான் போகணும் சாமி. 2 துடுப்பு இருக்கும் சாமி. அதை வச்சுக்கிட்டு தான் போகணும் சாமி. அந்த சாமியார் பேரை அந்த மக்கள் எல்லாம் பக்தி சாமி பக்தி சாமின்னு சொல்லுவாங்க சாமி. அந்த சாமியார் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வருவார் சாமி. அவர் பேரே பக்தி சாமின்னு ஆச்சு சாமி. அவர் ஏதோ ஒன்று மேலே பக்தியாக இருந்ததுனால அந்த மக்கள் எல்லாம் அவரை பக்தி சாமின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க சாமி. அவங்களுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் வாங்கணும்னா சாமி கரைப்பக்கம் தான் போகணும் சாமி. கரைப்பக்கம் தான் ஊர் இருக்குது, கடை இருக்குது சாமி. அந்த 2 சீடனும் என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் ஒரு சீடம் போய் கரைப்பக்கம் போய் படகை எடுத்துகிட்டு போய் வேணுங்கிற ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவான் சாமி. இந்த வாரம் ஒரு சீடம் போனான்னா அடுத்த வாரம் இன்னொரு சீடம் போவான் சாமி. இந்த 2 சீடனில் ஒரு சீடம் பேர் எடக்கு முடக்கு தம்பின்னு பேர் சாமி. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கா சாமி? எடக்கு முடக்கு தம்பிங்கிறது அவனோட உண்மையான பேர் இல்லை சாமி. அவங்க குருசாமி அவனுக்கு அன்பாக வச்ச பேர் சாமி. ஏன்னா அந்த சீடன் எடக்கு முடக்க ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் சாமி. அதனால் அன்பாக அந்த குருசாமி அவனை எடக்கு முடக்கு தம்பின்னு கூப்பிடுவார் சாமி. ஒரு நாள் சாமி இந்த எடக்கு முடக்கு தம்பி சீடனோட முறை வருது சாமி. அவன் ரொம்ப ஆர்வமாக அவசரமாக போகிறான் சாமி. போய் 2 துடுப்பையும் எடுத்துட்டு படகுல உட்காந்து படகை வெரசா ஓட்டிகிட்டு போகிறான் சாமி. துடுப்பு போட்டு ஓட்டிகிட்டே போகிறான் சாமி. ரொம்ப ஆர்வமாக ஓட்டிகிட்டே போகிறான் சாமி. கொஞ்ச தூரம் போன உடனே பயங்கரமான மழை பிடிச்சிக்கிச்சு சாமி. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை சாமி. படகு சரியாக ஓட்டவே முடியல சாமி. படகு இவன் ஓட்டுற பக்கம் போகவே மாட்டேங்குது சாமி. மழை நேராக ஜாஸ்தியாயிட்டே இருக்கு சாமி. கொஞ்ச நேரம் கழிச்சு சரியான காற்று வேற அடிக்குது சாமி. காற்று அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு சாமி. படகு கவுந்துடுற மாதிரி இருக்கு சாமி. தண்ணி எல்லாம் படகுக்குள்ளே போச்சு சாமி. நிச்சயமா படகு ஒரு நிமிஷத்துல கவுந்துருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சாமி. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. ஆனா டக்குன்னு அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது சாமி. கொஞ்ச நாள் முன்னால ஒரு அமாவாசை அன்னைக்கு விடிகாலம்புறம் 3 மணிக்கு அவங்க குருசாமி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, டேய் சீடத்தம்பிகளா, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு குப்பி மாதிரி தர்றேன்டா. அது ஒரு செப்பு குடுவை கட்டவரல் சைஸுக்கு இருக்கும்.
அப்படின்ட்டு குருசாமி அவர் சட்டப்பையில் அவர் ஒரு அங்கி மாதிரி போட்டிருக்காரு. அந்த அங்கிக்குள்ளே உள்ள சட்டப்பையில் கையை விட்டு ஆளுக்கு ஒரு செப்பு குடுவை தர்றாரு. அந்த செப்பு குடுவையில் இந்த குருசாமி சொல்கிறாரு, தம்பிகளா, சீட தம்பிகளா, இந்த செப்பு குடுவைக்குள்ள ஒரு பேப்பர் ஒன்று வச்சிருக்கேன்டா, அதை நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த செப்பு குடுவையும் திறக்க வேண்டாம். உங்களுக்கு ஆபத்து வர்றப்ப இந்த செப்பு குடுவையை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் நெஞ்சில் வச்சு அணைச்சி பிடிச்சிக்குங்க. ஆபத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு நல்லபடியாக வந்துடுவீங்களா அப்படின்ட்டு கொடுக்குறாரு. இடக்கு முடக்கு தம்பிக்கு சட்டுன்னு அது ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணுறான், அவன் அங்கி சட்டப்பையில் கையை விட்டு அந்த குப்பியை எடுத்து அவங்க குருசாமி சொன்ன மாதிரி அதை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அந்த குப்பியை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சி பிடிச்சிக்கிறான். சரியாக அந்த சமயம் படகு தண்ணிக்குள்ளே கவுந்துருச்சு. இந்த இடக்கு முடக்கு தம்பி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். தண்ணி ஆழத்துக்கு போயிட்டான் சாமி. அப்புறம் என்னாச்சு சாமி, திடீர்னு ஒரு கை அவன் உணர்றான் சாமி. ஒரு கை கீழேந்து வந்து அவன் பாதத்திலேருந்து தூக்கி விடுது சாமி. அந்த இடக்கு முடக்கு தம்பி நல்லா உணர்றான் சாமி. அப்புறம் தண்ணிக்கு மேலே வந்துட்டான் சாமி. தண்ணியில் கால் எடுத்து வைக்கிறான் சாமி. அவனால் நடக்க முடியுது சாமி. அவனுக்கு பயமாயிருச்சு சாமி. ஆனால் அந்த பயம் ஆனந்த பயம் சாமி, மகிழ்ச்சி பயம் சாமி. அவன் தண்ணியில் நடந்தே போயிட்டு இருக்கான் சாமி. மண்ணில் நடக்கிற மாதிரி தண்ணியில் நடந்து போகிறான் சாமி. அவன் ஆச்சரியத்திலையும் மகிழ்ச்சியிலையும் அப்படியே திளைச்சிட்டான் சாமி. போயிட்டே இருக்கான் சாமி. அப்புறம் சாமி அவனுக்கு தோணுச்சு, அப்படி என்ன நம்ம குருசாமி இந்த உள்ள பேப்பரில் எழுதியிருக்காரு, அதை நம்ம பார்த்து நம்ம உண்மையை உணர்ந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த குப்பியை எடுத்து அந்த குப்பி மூடிய கஷ்டப்பட்டு கழட்டுறான் சாமி. கஷ்டப்பட்டு அந்த மூடியை கழட்டி உள்ள பேப்பரை பார்க்குறான் சாமி. அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறத படிக்கிறான் சாமி. அதில் குருவே துணைன்னு எழுதியிருக்கு சாமி. உடனே அவன் நினைக்கிறான், அடச்சை இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறான் சாமி. அடுத்த வினாடி அவன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் சாமி. தண்ணி ஆழத்துக்கு போயிட்டான் சாமி. ஐயோ 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 காப்பாத்துங்கன்னு அலறான் சாமி. பார்த்தீங்களா சாமி, குருவோட சக்தியை அந்த சீடன் அவனாவே கெடுத்துக்கிட்டான் சாமி. குருவோட சக்தியை நினச்சி சந்தோஷமாக போயிட்டு இருந்தான் சாமி. குருவோட குப்பியை அவன் நினச்சி ரொம்ப ஆனந்தப்பட்டுட்டு சந்தோஷமாக தண்ணியில் நடந்து போனான் சாமி. ஆனால் குருவோட கட்டளையை மீறி பேப்பரை பார்த்த உடனே, அந்த குருவே துணைன்னு எழுதுனதை படித்த உடனே, செய் இவ்வளவுதானா அப்படின்னு நினச்ச உடனே இவன் பாருங்க, இவனோட நம்பிக்கை அவனை விட்டு போன உடனே இவன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் சாமி. ஆனாலும் அந்த குருவே துணைன்னு எழுதினது வீண் போகல சாமி. அந்த குருநாதர் குருவே துணைன்னு எழுதினார்ல சாமி, அது வீண் போகல சாமி. அவனை எப்படியோ அருவமா வந்து அவனை காப்பாத்திட்டார் சாமி. அவன் கை கால் இப்படி அப்படியும் இருந்தாலும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி அவனை காப்பாற்றி அவனுக்கு தண்டனையாக தன்னோட சீடனா இல்லாமல் அவனை விலக்கி வச்சுட்டாரு சாமி. அவன் நம்பிக்கை போனதுனால அவனுக்கு குருட்டேருந்து கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், நிறைய பொக்கிஷங்கள் கிடைக்காம போச்சு சாமி. உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துட்டாரு சாமி. ஏன்னா குருவே துணைன்னு அவர் கைப்பட எழுதினார் இல்லையா, அதனால் அந்த குரு கைவிட மாட்டார் சாமி. சாமி, நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சாமி. தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாதுடா சாமி. தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ண முயற்சி பண்ணடா சாமி. அதை நீ சரி பண்ண முயற்சி பண்ணாலே என் கருணை உனக்கு கிடைக்கும் சாமி. நான் உன் பக்கம் வருவேன் சாமி. நீ முயற்சி பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே நான் உன் பக்கம் வருவேன் சாமி.